ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம சிம்ம ராசிக்கு சனி பயிற்சியோடைய பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோங்க. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ அஷ்டமத்து சனி வரப்போகுதுங்க. இந்த சனி பயிற்சி வந்து இவ்வளோ நாளாக உங்களுக்கு கண்ட சனியாக இருந்துச்சு. இப்போ வந்து அஷ்டமத்து சனியாக இருக்குது. அஷ்டம சனி அப்படிங்கும்போது உங்களுக்கு ரொம்ப சூப்பர் ஜாக்பாட் அடிக்க போகுது அந்த மாதிரிலாம் நான் சொல்லவே மாட்டேன். பொதுவாக அஷ்டமத்து சனி வந்து சிரமங்களைத்தான் கொடுக்கும். நான் அதில் வந்து மாற்று கருத்து எனக்கு கிடையாது. ஆனாலும் உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் மற்ற ராசியை காட்டிலும் உங்களுடைய ராசிக்கு அதோடைய அஷ்டமத்து சனியோடைய பலன்கள் வந்து ரொம்ப குறைவு தான். குறைவுன்னா அதிகமாக வந்து உங்களுக்கு பெரிய லெவலில் கடுமையான தாக்கத்தை உண்டு பண்ணாது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா சிம்மராசியோடைய இயல்பு என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்தை டைமிங் பர்ஃபெக்டாக செய்யக்கூடிய நபர்கள். ஓகேங்களா? அவங்களுக்கு வந்து பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி டைமிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக கருதுவீங்க. அதை மட்டும் வந்து பெரிய லெவலில் பாதிப்பு. பொதுவாகவே நீங்கள் எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக இருந்துட்டீங்க அப்படின்னா பெரிய லெவலில் உங்களுக்கு பாதிப்பு இருக்காது. சிம்ம ராசியில் வந்து எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக தான் இருப்பீங்க. அதனால் பெரிய லெவலில் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படின்னு நான் சொல்ல வரேன். அதே மாதிரி நேர்மையாக இருக்கவங்களுக்கு வந்து சனியோடைய பாதிப்பு அப்படிங்கிறது பெருசாக வந்து பாதிப்பு அடைய மாட்டாங்க. நேர்மை மீன்ஸ் என்னென்னா, உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு நேர்மையாக இருங்க. அதுதான் நேர்மைனா. மற்றவங்களுக்கு நம்ம நேர்மையாக இருக்கோங்கிறதுல நமக்கு எது நல்லது கெட்டது, நமக்கு நம்ம நேர்மையாக இருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் சிந்தித்து செயல்படுங்க. முக்கியமாக வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் யாரையும் அஷ்டமத்து காலகட்டங்களில் ரொம்ப கவனமாக இருக்குன்னா யாரையும் நம்பக்கூடாது. ஃபஸ்ட்டு நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும், ஏன்னா அவர் வாக்கு ஸ்தானத்தை தான் பார்ப்பார், 2ஆம் இடத்தை பார்ப்பார். அஷ்டமத்திலேருந்து 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. பொருளாதாரத்தையும் அதுதான் 2ஆம் இடம் தான் குறிக்கும். வாக்கு நம்ம பேசக்கூடிய வார்த்தையும் வந்து 2ஆம் இடத்தை தான் குறிக்கும். எப்போவுமே நீங்கள் ஒரு அமைதியான டைப்புன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சனியோடைய பார்வை மட்டும் உங்களை தூண்டி விடும். புரியுதுங்களா? அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து என்னென்னா அமைதியாக இருக்கிறதா நல்லது. அஷ்டமத்து சனி நடக்குது, உங்களுக்கு ஒருத்தர் கோவப்படுத்துகிறாரு அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஐயோ அவரை நீங்கள் சனியாக நினச்சிக்கோங்க. உங்களுக்கு வந்து உங்களை கஷ்டப்படுத்துகிறவங்க, கோவப்படுத்துகிறவங்க, இவங்க எல்லாத்தையுமே வந்து நீங்கள் மனசுக்குள்ளே என்னென்னா, இவர் நமக்கு சனி, இவர் நம்மளை வந்து தூண்டி விட்றாரு, அமைதியாக போயிடணும், உஷாரா இரு அப்படின்னு நீங்களாக உங்களை சொல்லிக்கிட்டிங்கன்னா அந்த இடத்துலேருந்து ஈஸியாக மூவ் ஆன் பண்ணி போயிடுவீங்க. பொதுவாகவே வந்து கோவப்படாமல் இருக்கணும். பொதுவாக இயல்பாக மக நட்சத்திரம், சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மக நட்சத்திரம் வந்து டக்குன்னு கோவப்பட்டுருவாங்க. அந்த ஒரு விஷயத்தை மட்டும் உணர்ச்சி வசப்படக்கூடாது. அந்த ஒரு விஷயத்தை மட்டும் ரொம்ப கண்ட்ரோலாக பண்ணுங்கள். உங்களுடைய உங்களுடைய உணர்ச்சிகள் எல்லாம், ஐம்புலன்களை எல்லாமே அடக்கி ஆண்டுட்டீங்க அப்படின்னா இந்த 2.5 வருஷத்தில் உங்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் வெளியில் வந்துடலாம். பொதுவாகவே அஷ்டமத்து சனிங்கிறது கொஞ்சம் நெஞ்ச பாதிப்பை கொடுக்காது. நிறைய கடக ராசியில் உங்களுக்கு நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னா தயவுசெய்து அவங்கக்கிட்ட கேட்டு என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் அதாவது இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். பொதுவாகவே நீங்கள் வந்து உங்களுடைய வேலை உண்டு, நீங்கள் உண்டு அப்படின்னு இருந்தால் பெரிய லெவலில் பாதிப்புகள் இருக்காது. சரி, சனியோடைய பார்வை உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வருது, 2ஆம் இடத்துக்கு வருது, 5ஆம் இடத்துக்கு வருது. இந்த 5ஆம் இடம்ங்கிறது தான் இருக்கிறதுலே ரொம்ப நல்ல இடம். இந்த 5ஆம் இடத்தை பார்க்குறது ஒரு பெரிய அதிர்ஷ்டம் தான். முக்கியமாக வந்து சிம்மராசிக்காரங்க தாரக மந்திரமாக நம்ம அமைதியாக இருக்கணும், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போய்க்கணும். அமைதியாக இருந்துக்கணும், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போய்க்கணும். இதை மட்டும் சொல்லி மெடிடேஷன் பண்ணி பழக்கப்படுத்திக்கங்க. வேறு வழியே இல்லைப்பா. உங்களுக்கெல்லாம் சனியோடைய இது தூண்டி விடக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும். ஒரு விஷயத்தை கமிட்மெண்ட் பண்ணாதீங்க. இந்த டைமில் நான் செஞ்சு கொடுக்குறேன், கடனை இந்த டைமில் திருப்பி கொடுக்குறேன், வாங்கின கடனை இந்த டைமில் கொடுக்குறேன், இந்த டைமில் உங்களுக்கு நான் இதை செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு கமிட்மெண்ட் மட்டும் கண்டிப்பாக பண்ணவே கூடாது. பாலிஷாக சொல்லிடுங்க. உங்களுக்கு வந்து 10 நாளில் ஒரு வேலை செய்ய முடியும் அப்படின்னா 1 மாதம் டைம் கேட்டு பண்ணுங்க. அப்போ தான் வந்து கமிட்மெண்ட் பண்ணிட்டீங்களானே அந்த டைமுக்குள்ளே உங்களால் முடிக்க முடியாது. கமிட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த டைமுக்குள்ளே திருப்பி பணத்தை செலுத்த முடியாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வந்துடும். ஸோ அதனால் கமிட்மெண்ட் பண்ணாமல் நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யுங்க. அதே மாதிரி இந்த அஷ்டமத்து சனியில் வந்து எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை தான் சிறந்த வாழ்க்கையாக அமையும். அதனால் எந்த ஒரு விஷயத்துலையுமே எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாதீங்க. அது வெளியிலையாக இருந்தாலும் சரி, வீட்டுக்குள்ளேயாக இருந்தாலும் சரி. முக்கியமாக கணவன் மனைவி வந்து ஒருவருக்கு அனுசரித்து போகணும். எதிர்பார்ப்பே இருக்கக்கூடாது. ஓகேங்களா? நமக்கு போனால் இது அவங்க பண்ணி கொடுப்பாங்கன்னு மட்டும் எப்போவுமே நினச்சிடாதீங்க. அது கோபத்தை தூண்டும், சண்டை வரும், பிரிவினை வரும், அது பெரிய லெவலில் மாறும். அப்புறம் வீட்டை விட்டு வெளில போவாங்க, அவமானங்கள் வரும், இது எல்லாமே வரும். ஸோ அதனால் அமைதியாக பொறுமையாக போகிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. இது எல்லாமே உங்களோட நன்மைக்கு சொல்கிறேன்.
உங்களை பயமுறுத்தணும், உங்களை கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கம் எனக்கு துளியளவும் கிடையாது. வரத்துக்கு முன்னாடி உஷாரா இருந்துக்கிறது நல்லது. அதே மாதிரி அஷ்டமத்து சனி வந்து பார்த்திங்கன்னா, பெரிய லெவலில் ஒரு உயிர்கண்டத்தை கொடுக்குமானா அந்த மாதிரிலாம் கொடுக்காது. ஆயுள் காரகன் சனி தான். அவர் அஷ்டமத்துக்கு போகிறது நல்லது தான். ஆனால் வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருங்க. அஷ்டமம் அப்படிங்கிறது விபத்துக்கு உண்டான ஸ்தானம் தான். அதனால் வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதாவது உங்களுடைய ராசிக்கு அதிபதி சூரியனுங்க. அதனால் வந்து உங்களுக்கு எப்போவுமே நன்மை வந்து என்னென்னா பகலில் தான் நடக்கும், நைட்டு வந்து நடக்காது. இது வந்து இயல்பானது உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும். அதனால தான் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் நைட் டைம் ட்ராவல் வந்து பண்ணாதீங்க. மேக்ஸிமம் வந்து பகல் டைமில் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா இப்போ இந்த காலகட்டங்களில் வந்து சனியோடைய புத்தியோ அல்லது சனியோடைய திசையோ இது மாதிரி ஏதாவது ஒரு திசையில் சனியோடைய புத்தி நடக்குது அப்படின்னா நைட் டைம் ட்ராவல் அவாய்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரெயினில் போகிறதோ இல்லை நீங்கள் செல்ஃப் ட்ரைவ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு. தொழிலில் அலட்சியங்கள் கூடாது. புது நபர்களுடைய இது வந்து உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. புதுசாக பார்ட்னர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க யார் என்னன்னு பார்த்து நம்பிக்கைக்குரியவங்களான்னு பார்த்துட்டு நீங்கள் உங்களுடைய வெல்விஷர்கிட்ட வந்து என்னென்ன டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துங்க. அஷ்டமத்து காலகட்டங்களில் அஷ்டமத்து சனி வரக்கூடிய காலகட்டங்களில் யாரையும் நம்பாமல் இருக்கிறது தான் நல்லது. ஆனாலும் நம்ம ஒரு சில விஷயங்களை ஒருத்தங்களை நம்பி தான் நம்ம முன்னெடுத்து போக முடியும். அப்படிங்கக்கூடிய காலகட்டங்களில் அதுக்கு என்ன அப்படிங்கிறத, அதாவது அதில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதை எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறத முன்கூட்டியே யோசித்து செயல்படுங்க. சிந்தித்து செயல்பட்டாலே பெரிய லெவலில் நஷ்டங்களை தவிர்க்க முடியும். தொழில் ஆல்ரெடி போயிட்டுருக்கக்கூடிய தொழிலில் வந்து சிறு சிறு தடைகள், தாமதங்கள், ஏற்கனவே இது பண்ணுறதுல டிலே ஆகிறது, இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் கொடுக்கத்தான் செய்யும். அதுக்கு நீங்கள் வந்து கால பைரவர் வழிபாடு பண்ணுங்கள். தொழிலில் உங்களுக்கு சிம்ம ராசிக்காரங்க முக்கியமாக பரிகாரம் அப்படின்னா இந்த அஷ்டமத்து சனியில் கால பைரவர் வழிபாடு பண்ணுங்கள். ஞாயிற்றுக்கிழமை உங்களுடைய ராசிக்கு உகந்த நாள் சண்டே, ஞாயிற்றுக்கிழமை தான். அந்த காலகட்டத்தில் பிரதோஷ வேலைன்னு சொல்லக்கூடியதும் ராகு காலமும் ஒன்றாக இணையக்கூடியது வந்து 4:30 to 6 தான் பிரதோஷ வேலை. நித்தியமாக பிரதோஷம் ஒவ்வொரு நாளும் 4:30 to 6 பிரதோஷ காலம். அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம் 4:30 to 6. ஸோ இந்த 2 காலமும் இணையக்கூடிய அந்த காலகட்டத்தில் கால பைரவருக்கு விளக்கு போடுங்க. அதாவது இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா சனியோடைய தாக்கத்தை குறைக்கணும் அப்படின்னா சனியோடைய குருநாதரே யாருன்னா கால பைரவர் தான். ஏன்னா கர்ம காரகன் சனிக்கு ஒரு பேர் இருக்குது. இந்த கர்மம் எதனால் வருது? காலத்தால் வருது. ஸோ காலத்தை வென்றவர் கால பைரவர். அதனால் நம்ம கால பைரவரை பிடிச்சிட்டோம்னா முடிஞ்சு போச்சு ப்ராப்ளம். ஸோ ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அல்லது மாதம் ஒரு முறையாவது 4:30 to 6 ராகு காலமும் பிரதோஷ வேலையும் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் கால பைரவருக்கு செவ்வரளி பூ போட்டு மனசார அவருக்கு பிரார்த்தனை பண்ணிவிட்டு 2 தீபம் நல்லெண்ணெய் தீபம் போட்டு சனினால் ஏற்படக்கூடிய அத்தனை தோஷத்தையும் போக்கு பகவானேன்னு வேண்டிக்கிட்டு உங்களுடைய வேலையை நீங்கள் பார்த்தாலே மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு அஷ்டமத்து சனி பாதிப்பை ஏற்படுத்தாது. அதை சனியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறைந்து நன்மைகள் அதிகரிக்கும். அதே மாதிரி எக்கனாமிக்கல் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. 10ஆம் இடத்தையும் பார்த்து 2ஆம் இடத்தையும் பார்க்குது. தொழில் ரீதியாக நல்ல வருமானங்களை கண்டிப்பாக கொடுத்துருவாரு. அதில் எதுவுமே தடை பண்ண மாட்டார். ஏன்னா தனஸ்தானம்ங்கிறது 2ஆம் இடம் தான். அப்போ உங்களுக்கு தனம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. அதே மாதிரி நிரந்தரமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு புது முயற்சினால் நிரந்தரமான வருமானம்ங்கிறது உறுதியாக உண்டுங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே வந்து சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா காலபைரவர் வழிபாடு பண்ணுங்கள். பணங்காசு தங்கு தடை இல்லாமல் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து கைவோங்கும். அதையும் நீங்கள் பார்த்து கவனத்தில் இருக்கணும். முக்கியமாக தொழில் ரீதியாகவோ அல்லது உத்தியோக ரீதியாகவோ கடுமையான மன உளைச்சல், உடல் உளைச்சல் இது எல்லாமே ஏற்படும். மன ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி நிறைய டென்ஷன், டிப்ரெஷன், பாதிப்பு இது எல்லாமே ஏற்படும். அந்த பாதிப்பை கொண்டு வந்து வீட்டில் இருக்க நபர்கள்கிட்ட தயவு செய்து காமிக்காதீங்க. அமைதிப்படுத்துக்கங்க. வேறு வழி ஆப்ஷன் இப்போதைக்கு இல்லை. அதனால் பொறுமையாக இருக்கணும், மெடிடேஷன் பண்ணணும், காலபைரவர் வழிபாடு பண்ணணும், அமைதியாக இருக்கணும், சிந்திச்சு செயல்படணும். இதெல்லாம் மறுபடியும் கண்ணாடி பார்த்து உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிட்டிங்கன்னா 2.5 வருஷம் சூப்பராக ஈஸியாக கிராஸ் பண்ணிடலாம். குடும்ப நபர்கள் எப்போவுமே உங்ககிட்ட பேசாமல் இருந்தால் கூட இந்த அஷ்டமத்து சனி காலத்தில்
பேச ஆரம்பிப்பாங்க, உங்களை எதிர்த்து பேசுவாங்க, வாக்குவாதம் பண்ணுவாங்க, அட்ஜஸ்ட் பண்ணி மாட்டாங்க. இது எல்லாமே நடக்கும். என்னடா அது இவ்வளோ நாள் இவங்க பேசுவாங்களான்னே தெரியல, இப்போ வந்து இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு நினச்சிருவாங்க. நீங்கள் நினைப்பீங்க. அதனால் வந்து அமைதியாக போங்க. குடும்ப நபர்கள்கிட்ட வந்து அனுசரணை ரொம்ப முக்கியம். சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய நபர்களுடைய குடும்ப நபர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்களும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருங்க. வேறு ஆப்ஷன் கிடையாது. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸு நம்பாதீங்க. ஏன்னா 2ஆம் இடம் வந்து உங்களுக்கு புதனுடைய வீடாக வருது, சனி பார்க்குறாரு. ஸோ 5ஆம் இடம்ங்கிறது ஃப்ரெண்ட்ஸு, மனதுக்கு பிடித்த நபர்கள் ஃப்ரெண்ட்ஸு நம்பாதீங்க. அவங்கனால கண்டிப்பாக ஒரு பெரிய பிரச்சனையை சந்திக்க போகிறீங்க. அதில் வந்து எந்த மாற்றமும் கிடையாது. ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆல்ரெடி சந்தித்தாலும் மறுபடியும் இன்னொரு டைம் வரும். ஏற்கனவே சந்திச்சிட்டேன் அப்படின்னாலும் இன்னொரு டைம் வரும். ஏன்னா அந்த கண்டச்சனி வந்து உங்களுக்கு அந்த பாதிப்பை கொடுத்துருப்பாரு. இருந்தாலும் அஷ்டமத்து சனியிலையும் நீங்கள் மனதுக்கு பிடித்த நபர்களாக அல்லது காதலன் காதலியாக இருந்தாலும் சரி, நண்பர்கள் நெருக்கமான உயிர் தோழனோ அல்லது தோழியாக இருந்தாலும் சரி, அவங்கனால கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய அவமானத்தை சந்திச்சுட்டு தான் இந்த அஷ்டமத்து சனியை வந்து நீங்கள் கிராஸ் பண்ணுவீங்க. ஆனாலும் ரொம்ப கவனமாக இருங்க. உங்கள் பேரை வந்து கெடுத்துக்கிறதுக்கு எந்த வகையிலும் நீங்களே அதுக்கு வந்து வழிவகுத்து கொடுத்துடாதீங்க. ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. இந்த 2.5 வருஷத்தில் எந்த கமிட்மெண்ட்டும் அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. தாமரை இலை தண்ணீர் போல். அதுக்காக நம்ம நண்பர்கள் இல்லாமல் வாழ முடியாதே, என்ன பண்ணுறது? அப்போ எப்படி இருக்கணும்? தாமரை இலை தண்ணீர் போல் நீங்கள் இருக்கணும். வேறு வழி கிடையாது. ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப ரிலேஷன்ஷிப் அப்படின்னாலும் சரி, காதல் ரீதியாக பிரச்சனைகள் வரும். அதேமாதிரி காதல் ரீதியாக உங்களுக்கு ஒர்த்தான பர்சனாங்கிறத நீங்கள் பாருங்கள். லவ் பிரேக்கப் நிறைய பேத்துக்கு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லவ்னால் ஒரு பெரிய அவமானம் சந்திக்க நேரிடும். அதுக்காக கவலைப்படாதீங்க. எல்லா விஷயத்தையும் கடந்து போகிறது தான் வாழ்க்கை. லவ் அப்படிங்கிறது லைஃப்பில் ஒரு சின்ன பார்ட்டு அப்படிங்கிறத இது பண்ணுங்கள். அஷ்டமத்து சனி காலகட்டங்களில் அதிலிருந்து மீண்டு வர்றது, கடந்து வரதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக போகும். இந்த அஷ்டமத்து சனி ரிலேஷன்ஷிப்புக்கு பெரிய லெவலில் ஒரு பிரேக்கை உண்டு பண்ணிடுவார். அதாவது வந்து ஒரு அவமானத்தை கடந்து வந்தால் தான் உங்களுக்கு வெகுமானம். இதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் நடந்துக்கணும், அவ்வளோதான். ஏன்னா 5ஆம் இடம்ங்கிறது வந்து ரொம்ப மனசுக்கு பிடிச்சவங்களே நம்மளை வந்து மனசை குத்தி கிழிச்சா அது வந்து செத்ததுக்கு சமந்தான், வேறு ஆப்ஷன் கிடையாது. ஆனாலும் அதிலேருந்து மீண்டு வந்து தான் ஆகணும். வேறு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அதை செய்யுங்க. ஆனால் ஆப்ஷன் இல்லை அப்போ வந்து என்ன செய்யணும்? மீண்டு வர்றது தான் வழி, வேறு வழி கிடையாது. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்குள்ளேயே செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணிக்கோங்க, அது நல்லது. சில பேருக்கு வந்து புத்திர பாக்கியம் கிடைக்குங்க. இந்த அஷ்டமத்து சனியில் வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். ஏன்னா 5ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ வந்து சந்தான பிராப்தம் நிறைய பேத்துக்கு கிடைக்கும். உங்களுடைய கர்மா, உங்களுக்குன்னு ஒரு குழந்தை உறுதியாக இந்த சனி பயிற்சியில் உங்களுக்கு உண்டு. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு பலவித தோஷங்களை போக்கி என்ன செய்யும் அப்படின்னா சந்தான பிராப்தத்தையும் இதுவும் கொடுக்கும். பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்கள் பேர் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்ப நபர்கள் உங்களுக்கு ஆதரவாக நிற்க மாட்டாங்க. உங்கள் மேலே தான் நீங்கள் ஒரு சின்ன தப்பு செஞ்சுருப்பீங்க, ஆனால் அதை வந்து இந்த காலகட்டத்தில் பெருசு பண்ணி பேசுவாங்கங்க. ஒரு சின்ன தப்பு செஞ்சுருப்பீங்க, அதை வந்து சுட்டி காமிச்சு இவ்வளோலாம் இதுக்கு முன்னாடி பெரிய விஷயமெல்லாம் செஞ்சுருப்பீங்க, அதெல்லாமே கண்ணுக்கு தெரியாது. இந்த காலகட்டத்தில் நீங்களே மனசு கஷ்டப்படுத்திட்டு இருப்பீங்க. அதை வந்து இன்னும் ஊதி பெருசாக்கத குடும்ப நபர்கள் காத்துட்ருப்பாங்க. வேறு வழி இல்லை, அமைதியாக போகணும், ஏற்றுக்கணும், அவ்வளோதான். இதெல்லாம் வந்து கடந்து வந்து பழகிக்கணும். பொதுவாகவே அமைதியாக இருந்து பழகிக்கிட்டால் அது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த காலகட்டத்தில் அது கஷ்டம். நான் ஒரே லைனில் அமைதியாக இருங்கன்னு சொல்லிடுவேன், ஆனால் இந்த காலகட்டத்தில் அது ரொம்ப கஷ்டமானது. பொதுவாக அஷ்டமத்து சனி எல்லாத்துக்குமே பிரச்சனையை கொடுக்க மாட்டாருங்க. ஆனால் எல்லா விஷயத்தையும் கடந்து வரதான் வாழ்க்கை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். பெண்களாக இருந்தால் அறிமுகம் இல்லாத நபர்கள்கிட்ட ரொம்ப அளவோட, அதாவது நீங்கள் சோஷியல் மீடியாலெலாம் இருக்கிறவங்க, ஐடி ஜாபில் இருக்கிறவங்க, இப்போ நீங்கள் வெளியூர் போகிறீங்க அப்படின்னா உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு போங்க. எங்கே போகிறீங்கன்னு நல்ல கம்யூனிகேஷன் பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி சோஷியல் மீடியாவில் தெரியாத நபர்கள்கிட்ட இன்ஸ்டா, வாட்ஸ்அப் இந்த மாதிரி விஷயங்களில் சேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை உங்களுக்கு தெரியாமல் மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது தேவையில்லாத அவமானங்கள், பெரிய அவமானங்கள் காத்துக்கிட்டு இருக்குது. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. நீங்கள் ஒருத்தர் ரொம்ப நம்புறீங்க, அவர் உங்கள் கணவர்னு சொல்ல வரல, லவ்வராக இருக்கலாம் அல்லது ரொம்ப நெருக்கமான நண்பராக இருக்கலாம். ஆனால் இந்த காலகட்டத்தில் யாரையும் நம்பி வெளியில் போகாதீங்க. உங்களுக்கு நீங்கள் யாரை நம்பணும்னா, கல்யாணம் ஆன பெண்களாக இருந்தால் கணவரை நம்புங்க.
கல்யாணம் ஆகாத பெண்களா இருந்தா யாரை நம்பணும் அப்படின்னா, உங்க உடன் பிறந்த சகோதரனையும், பெற்றோர்களையும் தவிர வேற யாரையுமே நம்பக்கூடாது. இந்த கேட்டகரியில நீங்க ஏன்னா இது மாரி இருந்துட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு பெரிய லெவல்ல பிரச்சனைகள் எதுவுமே வராது. ஆனா இருக்க விடாது. அதனால நீங்க உங்கள ட்ரெயின் பண்ணி ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா, கவனமாக இருக்கிறது தான் நல்லது. அதே மாரி வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமா இருங்க, கவனமாக இருங்க. விபத்து கண்டம் சிலருக்கு இது பண்ணலாம். என்ன திசா புத்தின்னு பார்த்துட்டு அதுக்குண்டான பரிகாரத்தையும் நீங்க செய்யுங்க. சில பேருக்கு வந்து என்ன திடீர்னு வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. 10ஆம் இடத்த பார்க்குது. ஒரு பதவி தேடி வரும். வேலைகள் கிடைக்கும். பொதுவாவே வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பு, அவமானம், மன கஷ்டம் இது எல்லாம் குடுத்தாலும், ஆனா பொருளாதார ரீதியா நெருக்கடிகள் வராது. அதே மாரி நல்ல வேலை கிடைக்கிறது. இந்த மாரி அமைப்புகள்லாம் இருக்கு. இப்போ பெண்களாக இருந்தா கல்யாணம் ஆன பெண்களாக இருந்தால் மாங்கல்ய ஸ்தானத்துக்கு சனி வந்திருக்காரு. கணவருடைய தேக ஆரோக்கியத்தில கவனமாக இருக்கணும். அவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா இம்மீடியட்டா டாக்டர்ட்ட கொண்டு போய் காமிங்க. அது ரொம்ப நல்லது. ஒரு சிலருக்கு சனி 8ஆம் இடத்துலருந்து 2ஆம் இடத்த பார்க்குது. திடீர்னு வந்து பொருளாதார வளர்ச்சி திடீர்னு பெரிய லெவல்ல வரும். இந்த இது சொல்லுவாங்கல்ல, பினாமி சொத்துன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு அரசியல்வாதிகளுக்கு நீங்க கூட இருக்கீங்க அப்படின்னா, திடீர்னு ஒரு பினாமி சொத்துக்கு அதிபராகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம், லாட்ரி, புதையல் அந்த மாரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நல்ல வழியில உழைச்சு வராது. திடீர்னு தான் அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பு தான் இருக்கு. 5ஆம் இடத்துல பார்க்குது, 8ஆம் இடத்துலேருந்து பார்க்குது. 8ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்த பார்க்குது. பொருளாதார ரீதியா நல்ல வாழ்க்கையில உயர்வும், மாற்றமும் உங்களுக்கு உறுதியாக உண்டு. அதில எந்த இதுவும் இல்ல. வீட்ல இருக்கக்கூடியவங்க உங்களோட உடல்நிலை இந்த மாரி விஷயங்கள பார்த்துக்குங்க. உயில் சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கும். பொதுவாவே 8ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்த பார்க்குது. கர்மம் செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. இந்த மாரி கெட்டதெல்லாம் நடக்காம இருக்கிறதுக்கு தான் நான் காளி வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு உங்ககிட்ட சொன்னேன். பொதுவாவே அஷ்டமத்து சனியில நான் நெறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லிட்டேன். அதாவது பரிகாரங்கள், நீங்க எப்படி நடந்துக்கணும், இந்த மாரி விஷயங்கள்லாம் நான் சொல்லிட்டேன். இந்த விஷயங்கள்லாம் நீங்க பண்ணுங்க. உங்கனால என்ன முடியுதோ கல்விக்கு நீங்க வந்து ஏன்னா சனி வந்து உங்களுக்கு 2ஆம் வீட்ட பார்க்குறாரு. கல்விக்கு நீங்க என்ன குடுக்க முடியுமோ, அதாவது ஸ்கூல் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நோட் புக்கு அல்லது ஃபீஸு, டியூஷன் ஃபீஸு இந்த மாரி உங்களுக்கு என்ன பிடிக்குமோ, அது உங்கனால என்ன முடியுமோ அத நீங்க செய்யுங்க. சனியுடைய அந்த அஷ்டமத்து சனியுடைய தாக்கங்கள் குறைந்து உங்களுக்கு நல்லபடியா இந்த 2 1/2 வருஷத்த கடந்து வரதுக்கு அது ஒரு பெரிய உதவியா இருக்கும். இதில ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கண்டிப்பா நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். மாத்திரை நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம கன்னி ராசிக்கு சனி பெயர்ச்சியுடைய பலன்கள் நம்ம பார்க்க போறோம். இந்த சனி பெயர்ச்சி வந்து உங்களுக்கு எப்படின்னா, இவ்வளோ நாளா 6ஆம் இடத்துல இருந்துச்சு. இப்போ 7ஆம் இடத்துல கண்டச்சனியா வரப்போகுதுங்க. கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் கண்டச்சனி அப்படிங்கிறது வந்து உறுதியாக உண்டு. ஆனா சனி வந்து மற்ற ராசிகளை காட்டிலும், அதாவது சனி வந்து 7ஆம் இடத்துல திக்பலம் பெறாருங்க. எந்த கிரகம் வந்து ஒரு கிரகம் வந்து திக்பலம் பெற்றுச்சு அப்படின்னா அது வந்து முழுமையா நன்மைகளைத்தான் செய்யும். ஆனாலும் உங்களுடைய ராசிக்கு வந்து கண்டச்சனியோடைய பாதிப்புங்கிறது ரொம்ப குறைவா இருக்கும். அதோடைய நன்மைகள் தாக்கங்கள் நல்லா இருக்கும். உங்களுக்கு அதோடைய தாக்கம் வந்து நன்மையை கொடுக்குமா அப்படின்னா நன்மையை தான் கொடுக்கும். ஏன் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு அவரு 5, 6 குடையவர். ஓகேங்களா? 5ஆம் அதிபதிங்கிறது அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர். அது இல்லாம உங்களுடைய ராசி அதிபதி புதன், அப்புறம் சனியும் புதனும் வந்து நட்பு கிரகங்கள். பெரிய லெவல்ல உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆனா சனியோடைய பார்வை வந்து ஏதாவது ஒரு நெகட்டிவா கண்டிப்பா செஞ்சுட்டு தான் போகும். ஸோ நீங்க கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாம இப்ப இந்த சனி பயிற்சி வருது இல்லையா? இந்த வந்தோனே மே மாசம் வரைக்கும் சரியான டென்ஷன் இருக்கும். மன உளைச்சல்கள் இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். இந்த மே மாசத்துக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு படிப்படியா அதோடைய தாக்கம் குறைந்து நன்மைகள் நடக்கும். சில பரிகாரங்களும் நான் சொல்றேன். அந்த விஷயங்களையுமே ஃபாலோ பண்ணிக்கங்க. பொதுவாவே உங்களுக்கு ஆல்ரெடி சனி வந்து பார்வை வந்து என்ன கொடுக்கும் அப்படின்னா, ஏதாவது ஒரு விஷயத்த தாமதப்படுத்தும். நீங்க செய்யக்கூடிய விஷயம் வந்து உங்களுடைய ராசியில கன்னி ராசியில வந்து ஆல்ரெடி இந்த 1 வருஷமாவே ரொம்ப கஷ்டத்த தான் அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. ஏன் அப்படின்னா, இந்த ராகு கேது இருந்து இந்த கேது வந்து உங்களோட ராசியில இருக்கனால ரொம்ப கஷ்டமா இருக்கும். எத தொட்டாலும் ஃபெயிலியரு, மனசே ரொம்ப உடைஞ்சு போய் தான் இருப்பீங்க. கேட்ட இடத்துல பணம் கிடைக்காது, தொழிலுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. இந்த மாரி விஷயங்கள்லாம் உண்டு. ஆனா இந்த கால கொடுமை என்ன அப்படின்னா, சனியும் இப்போ சனியோடைய பார்வையும் இருக்கா? அப்போ மே மாசம் வரைக்கும் வந்து இந்த மே வரைக்கும் கேது வந்து போமாட்டார் உங்க ராசிய விட்டு. அப்ப மே மாசம் வரைக்கும் கண்டிப்பா கடுமையான காலகட்டம் தான். இப்போ வந்து பிப்ரவரின்னு வச்சுக்கோங்க. மார்ச், ஏப்ரல், மே
இந்த 3 மாதம் வரைக்கும் வந்து உங்களுக்கு சரியான கஷ்டம். கஷ்டத்துலேயும் கஷ்டம். அப்படிப்பட்ட கஷ்டத்தை பார்த்துருக்கவே மாட்டீங்க. அந்த மாதிரி கஷ்டம். ஆனால் அதை கையாண்டு தான் ஆகணும். கன்னி ராசிக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, மற்ற ராசியை காட்டிலும் பாசிட்டிவாகவே எந்த ஒரு விஷயத்து இருந்தாலும் ஈஸியாக கடந்து போகக்கூடிய தன்மை இருக்கும். அப்படியா வேறு வழி இல்லை, நம்ம வந்து கண்டிப்பாக உழைச்சாதான் நமக்கு சோறு அப்படிங்கிற யதார்த்தத்தை புரிந்த நபர்களாக தான் இருப்பீங்க. 100% வந்து யதார்த்தவாதிகள் அப்படின்னாலும் சரி, அப்டேட்டட் பர்சன்னாலும் சரி, அது கன்னிராசியில் இருக்கக்கூடிய நபர்கள் தான். ஏன்னா கன்னிராசியில் தான் புதன் உச்சமாகிறாரு. புதன்கிறது வந்து யதார்த்தமான ஒரு கிரகம். ரியாலிட்டி, அதாவது கள நிலவரம் என்ன, இது உண்மை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு உணர்ந்து செயல்படக்கூடிய நபர்கள் தான் கன்னிராசி நேயர்கள். ஸோ கன்னிராசி நண்பர்கள், அதனால் உங்களுக்கே அதை பற்றி நல்லா தெரியும். சனியோடைய தாக்கம் என்னென்னா சோம்பேறித்தனத்தை உண்டு பண்ணுவார், மன உளைச்சலை உண்டு பண்ணுவார், தொட்டை எல்லாத்தையுமே தாமதப்படுத்துவார். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் பண்ணத்தான் செய்வார். நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். சனியோடைய பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கடுமையான முயற்சி பண்ணணும். எந்த ஒரு கிரகமுமே நல்ல இறுக்கி பிடிச்சி தான் இருக்கும். அதுலேருந்து நீங்கள் விலகி அப்படியே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுவே பிளெஸ்ஸிங் பண்ணிட்டு போயிடுங்க. இவன் ரொம்ப முயற்சி பண்ணுறான்ப்பா, இவனை வந்து நம்ம அடிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரே என்ன செஞ்சிருவார், சனியே சரி பொழைச்சி போ அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிடுவார். அந்த லெவலில் நீங்கள் முயற்சி பண்ணணும். முயற்சி கடுமையான முயற்சி பண்ணணும். ஆனால் சனிக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா 7ஆம் இடம் திக்பலம் நான் சொன்னேன் இல்லையா, அப்போது அவர் சனி 7ஆம் இடத்துலேருந்து எங்கே உங்களுக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. சகல விதமான சௌபாக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய சனி தான் உங்களுக்கு வரப்போகிறாரு. அதே மாதிரி 4ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. சனி வந்து 7ல் இருந்துட்டு 4ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 9ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ சகல விதமான சௌபாக்கியங்களும் உண்டு. சில சொத்துக்களும் வாங்கி சேர்க்கக்கூடிய காலகட்டம். இந்த சனியோடைய தன்மையில் எது ஒரு விஷயம் நடக்குதோ அது வாழ்நாள் ஃபுல்லாக நம்மளை விட்டு போகாது. அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, கெட்ட இன்சிடெண்ட்டாக இருந்தாலும் நம்ம சாகிற வரைக்கும் அந்த விஷயத்தை மறக்கவே முடியாது. நல்ல விஷயமா இருந்தாலும் அது நம்ம சாகிற வரைக்கும் நம்மளை விட்டு போகவே போகாது. அதனால் 7ஆம் இடத்துல சனி வந்திருக்கும் போது கல்யாணம் பண்ணிடுங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், பிரிஞ்சே போக முடியாது. எவ்வளோதான் இருந்தாலும் சரி அது சகிச்சுக்கிட்டு உங்கள் கூடயே வாழ்வாங்க. அந்த மாதிரி அமைப்பை கொடுத்துரும். சனி 7ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறது நல்ல பார்ட்னர்ஷிப்பை அமைச்சு கொடுக்கும். அந்த பார்ட்னர் உங்களுக்கு கடைசி வரைக்கும் வாழ்நாள் ஃபுல்லாக இருக்கக்கூடிய பார்ட்னராக இருப்பாங்க. பொதுவாக கன்னி ராசிக்கு 7ஆம் இடம் பாதகமாக இருக்குது. ஆனால் சனி அங்கே வந்து உட்காந்துருக்க இந்த 2 வருஷ காலகட்டத்தில் நல்ல பார்ட்னரு, நல்ல மேரேஜு, இது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக ஷூராக நடக்கும். ஆனால் அதுக்குண்டான முயற்சிகளை பண்ணுங்கள். தாமதப்பட்டாலும் உங்களுக்கு நல்லது தான் கிடைக்கும். அதாவது பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா தான் இருக்க போகுது. புதுசாக பார்ட்னரு, நல்ல இன்கம், இதெல்லாமே கிடைக்கும். 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. சகல விதமான சௌபாக்கியங்களும் வந்து சேரக்கூடிய காலகட்டம் தான். இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டுட்டு இருந்ததுக்கு ஒரு நல்ல பலன்கள் இப்போ கிடைக்கும். ஆனால் சனி வந்து உங்களுக்கு நட்பு கிரகம்ங்கிறதுனால தீமைகள் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும், நன்மைகள் கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கும். ஏன்னா அதுக்குண்டான முயற்சிகளை நீங்கள் போடுவீங்க. அதாவது புதன்கிழமை வெற்றிலை மாலை, ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாத்தி அவரை வழிபாடு பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. தொழில் ரீதியாக நீங்கள் நல்ல டெவலப்மெண்ட்டு அப்படின்னா இப்போ அது வந்து கரியமாணிக்க பெருமாள், நீலமேக பெருமாள், இந்த பெருமாளை வந்து வழிபாடு பண்ணுங்கள். அது ரொம்ப 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 நல்லது. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். 5 குடைவர் யார் உங்களுக்கு, உங்கள் ராசிக்கு 5 குடைவர் சனி. அப்போது குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கணும், ஒரு திடீர்னு நல்ல மேரேஜ் ஆகணும் அப்படின்னா, ஒரு சிலருக்கு லவ் மேரேஜ் எல்லாம் ஆகுங்க. அந்த மாதிரி ஆகணும் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பெருமாள், நீலமேக பெருமாள், கரியமாணிக்க பெருமாள், இந்த 2 பெருமாளையுமே பிடிச்சி வச்சுக்கோங்க. யாருக்காவது சனி தசை நடக்குதுன்னா சொல்லுங்கள். அதாவது நல்ல அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது தானாக தேடி வரப்போகுது. ஏன்னா 5 குடையவர் தான் 7ல் வந்து உங்களுக்கு உட்கார்றாரு. அப்போது சனி தசை நடக்குது அப்படின்னா இது சூப்பரான காலகட்டம். சனியோடைய பார்வை உங்கள் ராசிக்கு வர்றது நல்ல விஷயந்தான். ஆனால் உங்கள் ராசி அமைப்பு படி எல்லாமே நல்லது தாங்க. நல்ல பொருளாதார வளர்ச்சி உறுதியாக உண்டு. புதுசாக வந்து தொழில் தொடங்குறதுக்கு உண்டான அமைப்பை அவர் ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஒரு சிலருக்கு வந்து ப்ரொமோஷன்ஸ், உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு இது சூப்பருங்க. 7ஆம் இடத்துல திக்பலத்தில் வந்து உட்காந்துருக்கு. அரசாங்கம் யாரெல்லாம் கையெழுத்து போட்டு சம்பளம் வாங்குறீங்களோ அவங்களுக்கு எல்லாமே வந்து பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. மிகப்பெரிய லெவலில் யோகமும் காத்துக்கிட்டு இருக்கு. அரசியல்வாதிகளுக்கு சொல்லவே வேண்டாம். கன்னி ராசியில் யாராவது அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். அவங்கெல்லாம் மிகப்பெரிய லெவலில் யோகத்தை பெற இந்த 2.5 வருஷத்தில் வந்து ஒரு பெரிய பதவியில் போய் உட்காருவீங்க. சனி அப்படின்னா தான் பொதுமக்களுங்க.
இந்த சனியும் சந்திரனும் சேர்றது வந்து புணர்ப்பு தோஷத்தை உண்டு பண்ணும் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் யாருக்கெல்லாம் புணர்ப்பு தோஷம் இருக்கோ அவங்க தான் மிகப்பெரிய லெவலில் சாதிச்சிருக்காங்க. சனி சந்திரங்கும்போது தான் வந்து எம்ஜிஆரே வந்து அரசியலில் பெரிய லெவலில் ஜெயிச்சார் அப்படிலாம் இருக்குது, அப்படி தான் இருந்திருக்கு கோச்சார ரீதியாக. அந்த டைமில் வரும்போது சினிமா நடிகர் ஒரு அரசியலில் வந்து முதலமைச்சர் ஆவாரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது எல்லாமே சனியோடைய கொடுத்தது தான். ஆனால் அவர் என்னென்னா கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, நிறைய கஷ்டப்பட்டு தான் வந்தார். அது மாதிரி கஷ்டப்படவும் நீங்கள் தயாராக இருக்கணும். எந்த ஒரு விஷயமுமே கிடைக்காது. கன்னி ராசிக்காரங்க அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க தான். ஸோ அதனால் பெரிய லெவலில் உங்களுக்கு ப்ராப்ளம்லாம் இருக்காது. அரசியல்வாதிகள்னால் மிகப்பெரிய லெவலில் யோகத்தை அடைய போகிற அரசியல்வாதிங்க அப்படின்னா நல்ல மிகப்பெரிய லெவலில் யோகத்தை அடைய போகக்கூடிய நபராக தான் நீங்கள் இருக்க போகிறீங்க. பொதுமக்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும். கட்சி தலைமையிடமே உங்களை சூஸ் பண்ணி பெரிய லெவலில் நிற்க வைக்கும். நீங்கள் கவலையப்படாதீங்க. நிறைய பரிகாரங்கள் செஞ்சுக்கோங்க. பொதுமக்களோட ஆதரவும் கிடைக்கும். கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் மிகப்பெரிய லெவலில் யோகம்ங்க. 9ஆம் இடத்தை பார்க்குது சனி. கலைத்துறை அப்படின்னாலே நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் தான் இருக்குது. ஒரு பெரிய லெவலில் பாராட்டு, விருதுகள், உயரிய விருதுகள் இது எல்லாமே கிடைக்கும். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் கண்டச்சனி அப்படிங்கிறது வந்து நல்ல யோகமாக தான் உங்களுக்கு அமைய போகுது. ஏன்னா உங்கள் ராசிக்கு அவர் 5 குடையவராக இருக்கார். 5ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறது மிகப்பெரிய யோகம். தெய்வ அனுகூலமும் தெய்வ பலமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கூடுதலான பலன்களை கொடுக்கும். மிகப்பெரிய லெவலில் யோகத்தையும் கொடுக்கும். வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருங்க. 4ஆம் இடத்தை சனி பார்க்கும்போது சொத்து சேர்க்கை உண்டு பண்ணாலும் வந்து பொதுவாகவே ஏன் நன்மையான கிரகங்கள் இயற்கை அசுபர்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, பொருளாதார ரீதியாக சுப கிரகங்கள் எல்லாமே வந்து உயிரை எடுக்காது. அசுப கிரகங்கள்லாம் வந்து உயிருக்கு அந்த சின்ன கண்டத்தை கொடுத்துரும். அதுக்காக தான் அந்த அசுப கிரகம்னு பிரித்து வச்சுருக்காங்க. இந்த சனி, செவ்வாய், ராகு இதெல்லாம் அசுப கிரகம்னு பிரித்து வச்சுருக்காங்க. ஏன் அப்படின்னா பொருளாதாரத்தை அதை நல்லா உயர்த்தி கொடுக்கும். அதே நேரத்தில் வேறு எதையாவது பண்ணி விட்டுரும். அதுக்காகத்தான் வந்து சனியோட இதை வந்து நம்ம பயப்படுறோம். சனி வந்து 4ஆம் இடத்தை பார்க்குது. வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக போங்க. நீங்கள் கரெக்டாக தான் போவீங்க. ஆனால் உங்களுடைய நேரம், உங்களுடைய கிரகம் என்ன ஆகும் அப்படின்னா, யாராவது எதிர்த்த மாதிரி தண்ணியை போட்டு வந்துட்டு பிரச்சனை பண்ணுவாங்க. அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக போங்க. ரொம்ப சேஃபாக போங்க. கன்னி ராசியில் இருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரிங்க, வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக போங்க. அந்த கடுமையான காலகட்டங்கள் இப்போ நடந்துகிட்ருக்கு. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக போங்க. சனி திசை நடக்கிறவங்க கூடுதல் கவனம். முடிஞ்ச அளவுக்கு பஸ்ஸில் போயிட்டு வாங்க. எப்போவுமே கவனமாக இருங்க. அதாவது நடந்து போனால் கூட கவனமாக இருங்க. சனி திசை நடக்கிறவங்க காளி வழிபாடு பண்ணுங்கள். ஆஞ்சநேய வழிபாடு பண்ணுங்கள். தெய்வ பலத்தை நீங்கள் பண்ணும்போது தலைக்கு வர்றது தலைப்பாயோடு போகும். அதே மாதிரி வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, புதுசாக வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, வீடு கட்டக்கூடிய யோகம் சில பேருக்கு. ஆல்ரெடி வீடு கட்டின பழைய வீட்டை வாங்கி ரெனோவேஷன் பண்ணி அதில் புதுசாக குடியேறது, இந்த மாதிரி அமைப்பெல்லாம் சூப்பராக கிடைக்கும். வீடு வாங்குறதுக்கு என்கிட்ட காசே இல்லை அப்படின்னா கொஞ்சம் சேவிங்ஸ் இருந்தாலும் கடன் ஈஸியாக கிடைக்கும். ஏன்னா 6 கூடிய சனி தான் உங்களுக்கு. கடனுக்கு அதிபதியே உங்கள் ராசிக்கு சனி தான். அவர் 4ஆம் வீட்டை பார்க்கறதுனால ஒரு கடன் வாங்கி வீடு வாங்கக்கூடிய அமைப்பும் யோகமும் உங்களுக்கு. ஒரு லோன் எடுத்து வீடு வாங்கக்கூடிய அமைப்பு யோகம். வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இது எல்லாமே இருக்குது. படிக்கக்கூடிய குழந்தைகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஞாபகத்திறன் போயிடும். படிப்பில் ஆர்வமே இருக்காது. எப்படா இந்த காலேஜை முடிச்சுட்டு வருவோம், எப்படா ஸ்கூலை முடிச்சுட்டு வருவோங்கிற எண்ணங்கள் ஏற்படும். புக்கை திறந்தா இன்ஸ்டா பார்க்கலாமான்னு தோணும். இன்ஸ்டா தான் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ரீல்ஸாக தள்ளிக்கிட்டு இருப்பீங்க. இது எல்லாமே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. கன்னி ராசி எவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக இருந்தாலும் சரி, புத்திசாலியாக இருந்தாலும், அறிவாளியாக இருந்தாலும், படித்தாதான் நமக்கு சோறு அப்படிங்கக்கூடிய தன்மையில் நீங்கள் இருந்துக்கணும். ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா படிக்கணும். இல்லை அப்படின்னா நீங்கள் கரை சேர முடியாது. நீங்கள் நினச்ச இலக்கை அடைய முடியாது. அதனால் கண்டிப்பாக படிக்கணும். நல்லா தெய்வ வழிபாடு பண்ணிவிட்டு படிங்க. அதுக்குண்டான ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு ஓரளவு இந்த சனியோடைய தாக்கத்துலேருந்து உங்களையே இது பண்ணும். பொதுவாக சனி வந்து சந்திரனை பார்க்குறாரு, உங்கள் ராசியை பார்க்குறாரு இல்லையா? இந்த கிரக சேர்க்கைக்கு பேர் என்ன அப்படின்னா புணர்ப்பு தோஷம். 2.5 வருஷம் உங்களுக்கு புணர்ப்பு தோஷம் இருக்குது. இந்த புணர்ப்பு தோஷம்னா என்னென்னா எல்லாத்தையுமே தாமதப்படுத்தி விடுறது. அப்போ நீங்கள் அதில் வந்து என்னென்னா அந்த தன்மை வந்து என்னென்னா குறைக்கணும் அப்படின்னா அன்னதானம் பண்ணுங்கள். இந்த சனியும் சந்திரனும் சேர்ந்துருந்தால் புணர்ப்பு தோஷம்ங்க. இந்த புணர்ப்பு தோஷத்துக்கு என்ன வழி அப்படின்னா அன்னதானம் பண்ணுறது தான் மிக சிறந்த வழிங்க. அன்னதானம்னா உங்களுடைய அதாவது நட்சத்திரம் வருது இல்லையா, மாதத்தில் ஒரு நாள் ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்குங்க. அண்டா குண்டாவா சோறை எடுத்துகிட்டு போய் கொண்டு போய் கொடுக்கறதுக்கு பேரில் அன்னதானம் இல்லை. பசி உள்ளவர்களுக்கு அதை அறிந்து ஒருத்தருக்காவது தானம் கொடுப்பது சாப்பாடு. இங்கே பாருங்கள், உங்கள் ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, பக்கத்தில் வா மச்சான் சோறு வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறதுக்கு பேர் அன்னதானம் கிடையாது. நிறைய பேர் இதைத்தான்
தான் செஞ்சிட்ருக்கீங்க. அன்னதானம்னு என்னென்னா, உண்மையாலுமே ஆதரவற்றவர்கள் ரோட் சைடில் இருக்கிறாங்க. உங்களால் நிறைய செலவு பண்ண முடியாது, காசு இல்லை அப்படின்னா ஒருத்தருக்கு ஒரு இட்லியாவது 2 இட்லியாவது இல்லை ஒரு பிரியாணி அவங்க என்ன கேட்குறாங்களோ வாங்கி கொடுத்துருங்க. ஆனால் அவங்களுக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமுமே இருக்கக்கூடாது. அவங்களுக்கு தெரியாது, எந்த வகையிலையும் ஃப்ரெண்டாவோ ரிலேஷன்ஷிப்பாவோ எந்த விதத்துலையும் இருக்கக்கூடாது. பார்த்துக்கோங்க. ஏன்னா அன்னதானம்னா இதுதான். நிறைய பேத்துக்கு தெரிய மாட்டேங்குது. கோவிலில் கொண்டு போய் கொடுக்குறாங்க, அது நல்லது தான், நான் இல்லைன்னு சொல்ல. கொடுத்துட்டு அன்னதானம்ங்கிறாங்க. அதாவது உண்மையாலுமே நீங்கள் கொடுக்கக்கூடிய சாப்பாட்டை வேஸ்ட்டு பண்ணாமல் சாப்பிடணுங்க. அப்படி இருந்தால் தான் அது உங்களுக்கு தானத்தில் சேரும். அந்த சாப்பாடை கொண்டு எங்கேயாவது கொட்டிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது தோஷமாக தான் மாறும். இதை நான் சொல்லிடுறேன். கோவிலில் இருந்தால் மடப்பள்ளியில் கொண்டு இது பண்ணுறீங்க, இந்த கோவிலில் கொடுக்குறது அதெல்லாமே நன்மை தானே, இல்லைன்னு சொல்லலை. அதனால் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு வசதி இருந்துச்சுன்னா தாராளமாக பண்ணிக்கங்க. ஆனால் அந்த சாப்பாடை ஒருத்தர் கூட வேஸ்ட்டு பண்ணவே கூடாது. இந்த இலை போட்டு பண்ணுறாங்களா அந்த மாதிரி பண்ணுங்க. ஆனால் அந்த மாதிரி பண்ண முடியல அப்படின்னா மாதத்தில் ஒரு நாள் உங்களோட நட்சத்திரம், உத்தர நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம், இந்த நட்சத்திரம் வர அன்னைக்கு நீங்கள் கொண்டு போய் சாப்பாட்டை என்ன செய்யுங்க அப்படின்னா ஒருத்தருக்காவது யாருன்னே தெரியாதவர்களுக்கு பசி உள்ளவர்களுக்கு வாங்கி கொடுங்க. நல்ல சாப்பாடாக வாங்கி கொடுங்க. திருப்தியாக மேக்ஸிமம் 100 ரூபா இருக்குமாங்க, அன்றைக்கி அந்த 100 ரூபா செலவு பண்ணிடுங்க. அது மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இந்த தோஷம் வேலை செய்யாது. நீங்கள் தொட்ட காரியங்கள் எல்லாமே சக்ஸஸாக மாறும். அதே மாதிரி 5 குடையவர் 7ல் போய் உட்காந்துருக்காரு. காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏமாற்றம் ஒரு சிலருக்கு நடக்கும், ஒரு சிலருக்கு சக்ஸஸ் ஆகுங்க. 2மே நடக்குங்க. சனி திசையோ சனி புத்தியோ அல்லது சனி திசையில் புதன் புத்தியோ இந்த மாதிரி ஏதாவது நடக்குது அப்படின்னா துரோகம் நடக்கும். இல்லை இந்த மாதிரி வெறும் சனி திசை தான் நடக்குது அப்படின்னா திருமண பிராப்தத்தை ஒரு சிலருக்கு கொடுத்துரும். திருமணம் கைகூடும். காதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் நீங்கள் அது திருமணத்தில் போய் முடியும். 9ஆம் இடத்தை சனி பார்க்குறதுனால பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம் மூலியமாகவே நடக்கும். திருமணம் 7ஆம் இடத்துல வந்திருக்குது, அதனால் நான் மேரேஜ் பண்ணலாமா, கண்டச்சனியில் பண்ணலாமான்னா நான் அதுக்கு தான் பதில் சொல்லியாச்சு. சனி ஒரு இடத்துல திக்பலம் பெறும்போது என்ன விஷயம் உங்களுக்கு கிடைக்குதோ அது வாழ்க்கை ஃபுல்லும், நீங்கள் வாழ்நாள் ஃபுல்லுமே அது உங்களோட தான் இருக்கும். அப்படிங்கிறதுனால நீங்கள் திருமணம் தாராளமாக பண்ணலாம். இது உங்களுடைய ராசி அமைப்புப்படி உங்களுடைய ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி குருபலம் இது எல்லாமே பார்த்து நீங்கள் பண்ணிக்கோங்க. ஆனால் சனியோடைய தன்மையை பொறுத்த வரைக்கும் திருமணம் பண்ணலாம். காதல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு சந்தான பிராப்தம் கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். நல்ல ஐஸ்வர்யம், அஷ்ட ஐஸ்வர்ய பிராப்தம் பெறணும் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு மற்ற காலகட்டத்தில் காட்டிலும் சனிக்கிழமை குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். கோவிலுக்கு போக முடியலனா கூட வீட்டில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் குலதெய்வ வழிபாட்டை கண்டிப்பாக பண்ணிடுங்க. 7ஆம் இடம்ங்கிறதுனால திருமணம் ஆனவர்கள் கணவன் மனைவியிடையே சிறு சிறு பிரச்சனைகளாக வரும். ஒருவர் அனுசரித்து போகிறது தான். அமைதியாக போகணும், அனுசரித்து போகணும். பொதுவாகவே கன்னி ராசிக்கு மேரேஜ் லைஃபுங்கிறது 100% சக்ஸஸ் நான் சொல்லவே மாட்டேன். 7ஆம் இடம் பாதகமாக வரதுனால மேக்ஸிமம் ஆஃப் கன்னிராசிக்காரங்களுக்கு திருமண வாழ்க்கையில் தங்களுக்கு தகுந்த மாதிரி பார்ட்னர்ஸ் கிடைக்க மாட்டாங்க, தங்களை புரிஞ்ச மாதிரி பார்ட்னர்ஸ் கிடைக்க மாட்டாங்க. இது என்ன 50% தான் சக்ஸஸ் ஆகும், 50% ஃபெயிலியர் ஆயிரும். இது எல்லாமே கன்னிராசிக்கு நிறைய பேருக்கு அப்படி தான் இருக்குது 7ஆம் இடம் பாதகம்னால. ஆனால் இந்த காலகட்டத்தில் அமைதியாக போங்க, இருக்கக்கூடிய வாழ்க்கையும் தொலைச்சிடக்கூடாது. கன்னிராசிக்கு பிஸ்னஸ் ரொம்ப நல்லா வருங்க. அதே மாதிரி சொத்து சேர்க்கை நல்லா இருக்குங்க. ஆனால் லைஃப் பார்ட்னர் அமைய மாட்டாங்க. நல்ல லைஃப் பார்ட்னர் அமைஞ்சவங்களுக்கு இது 2 இருக்காது. இது உண்மையா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நிறைய பேருக்கு அப்படி தான் இருக்குது. பொதுவாகவே இந்த கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனி கண்டச்சனியாக இருக்கிறது நிறைய நன்மைகள் தான் செய்யும். நான் சொன்ன பரிகாரங்களை நீங்கள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பெரிய லெவலில் உங்களுக்கு தாக்கங்களையும் கஷ்டத்தையும் ஏற்படுத்தாது. நன்மைகள் அதிகமாகவும் தீமைகள் குறைவாகவும் நடக்கும். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.